வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நாம ஹெச்எஃப் அண்ட் எல்சிஎம்ல இருக்கிற மாடல் 8 கொஸ்டின்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம மாடல் 7 வரைக்கும் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே இது புரியும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரேஷியோவை பேஸ் பண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் is equal to LCM into HCF. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி இருக்கும். சரியா? ஸோ ரேஷியோ அப்படின்னாலே வந்து என்னது, இருக்கிறதுலே சிம்பிளிஃபைட் ஃபார்ம் தான் வந்து என்னது ரேஷியோ நம்ம சொல்லுவோம். சில சிம்பிளா மட்டும் நான் சொல்லித்தரேன். ஆல்ரெடி நம்ம ரேஷியோக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா உங்க ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸியாவே புரியும். இப்போ A:B வச்சுக்கோங்களேன். ஸோ 2:3 வச்சுக்கலாம். A:Bங்கிற ரேஷியோ நம்ம எப்படி எடுத்துக்கலாம், 2:3 வச்சுக்கலாம். இதை நீங்க இந்த ரேஷியோவை நீங்க ஒரு நம்பரா எடுக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்க எப்படி எடுப்பீங்கன்னா 2x, 3x எடுப்பீங்க. இந்த ஒரு கான்செப்ட் தான் இங்க யூஸ் ஆகும். சரியா? அதே மாதிரி இதுல x அப்படிங்கிற ரெண்டுக்குமே காமனா இருக்கா, அப்ப இதோட HCF நமக்கு என்ன இருக்கும், x நம்ம எடுத்துருவோம். HCF வந்து என்ன எடுப்போம், x எடுப்போம். சரியா? இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் தான் இந்த மாடல் 8 கொஸ்டின்ஸ்ல யூஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The LCM and HCF of the numbers 28 and 42 are in the ratio. அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. 28 மற்றும் 42 ஆகிய எண்களின் மீச்சிமா மற்றும் மீப்போவோ ஆகியவற்றின் விகிதத்தை காண்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ 28, 42 இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா LCM எடுங்க, HCF எடுங்க. ஸோ 28, 42க்கு நீங்க LCM எடுத்தீங்க அப்படின்னா ஸோ 2ஆல போட்டீங்கன்னா 1 2 4 2 8. ஸோ 2 4 1 2. ஸோ திரும்ப 7ஆல தான் போட முடியும். ஸோ 7 14, 3 21. ஸோ இது வந்து என்னது HCF. அப்போ 2 × 7 வந்து என்னது HCF. LCM எவ்வளோ இருக்கும், இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணால் போதும். 7 6. ஸோ 14 × 6. ஸோ 6 4 24. அப்படியே வச்சுக்கோங்க, ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க. ஸோ 14 × 6 இது வந்து LCM. ரேஷியோ வந்து என்னது, HCF வந்து எவ்வளோ 14. அதாவது LCM வந்து 14 × 6, HCF வந்து என்னது 14. ஸோ ரேஷியோனாலே சிம்பிளிஃபைட் ஃபார்ம். காமனாக இருக்க டேர்ம்ஸ் என்ன பண்ணிக்கலாம், நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இந்த 14 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ நம்ம ரேஷியோ என்ன இருக்கும், 6:1 இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இதான் கரெக்டாக இருக்கும். சரியா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. If the ratio of two numbers is 2:3 and the LCM is 54, then the sum of the two number என்ன வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ரேஷியோ ஆஃப் டூ நம்பர் வந்து 2:3னா இது நீங்கள் எப்படி எடுப்பீங்க, 2x, 3xன்னு எடுப்பீங்க. கரெக்டா? ஸோ 2:3 நீங்கள் ஒரு நம்பராக எடுத்தீங்க அப்படின்னா அது எப்படி எடுப்பீங்க, 2x, 3xன்னு எடுப்பீங்க. ஆல்ரெடி நான் சொன்னேன் இதோட HCF வந்து என்னது x, இதோட HCF வந்து என்னது x. சரியா? அப்போ HCF வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், xன்னு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஃபார்முலா வந்து என்னன்னு தெரியுமில்ல, ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். So A into B is equal to LCM into HCF. So A into B na 2x into 3x is equal to LCM எவ்வளவு கொடுத்திருக்காங்க 54 into HCF எவ்வளவு x. So ஒரு x கேன்சல் ஆயிரும். So 6 6x is equal to 64. சாரி 54. So கேன்சல் பண்ணலாம்ல, 1 6 6 9 54. அப்ப x ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும், 9 கிடைக்கும். கொஸ்டின் கேட்டிருக்காங்க அந்த எண்களின் கூட்டுத்தொகைன்னு கேட்டிருக்காங்க. அந்த எண்களின் கூட்டுத்தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2 3 5x. சரியா? அப்போ 5 × 9 நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 45 கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு ஆன்சரா இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி. ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. The ratio of two numbers is 4:5 and the LCM is 120. The numbers are கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ஷார்ட்கட்லேயே போட்டுடலாம். அதாவது the ratio of two numbers is 4:5. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸாக்டா 4ஆல டிவைட் ஆகணும், ரெண்டாவது நம்பர் 5ஆல டிவைட் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்பர் 4ஆல டிவைட் ஆச்சுன்னா இது வந்து கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 4ஆல டிவைட் ஆகுது, ஆனா ரெண்டாவது நம்பர் 5ஆல டிவைட் ஆகல. அப்ப இது எடுக்க மாட்டோம். இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 4ஆல டிவைட் ஆகுது, ரெண்டாவது நம்பர் 5ஆல டிவைட் ஆகுது. அப்ப இதை வந்து நம்ம எடுப்போம். சரியா? இங்கேயும் பாத்தீங்கன்னா 4ஆல டிவைட் ஆகுது, இது வந்து 5ஆல டிவைட் ஆகுது. ஸோ இதையும் எடுக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டு நம்பருக்கு LCM எடுத்து பார்க்கணும். LCM எவ்வளவு கிடைக்கணும், நமக்கு 120 நமக்கு கிடைக்கணும். சரியா? அப்படி கிடைச்சதுன்னா அதான் நம்ம ஆன்சரா போடுவோம். இல்ல அப்படின்னா
இந்த ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 4:5 இருக்கா? ஸோ அதை நீங்கள் எப்படி எடுப்பீங்க? 4x, 5xன்னு எடுப்பீங்க. கரெக்டா? ஸோ அப்போ 4x இன்ட்டு 5x இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் வந்து 120 இன்ட்டு என்ன போட்டுருவீங்க? எக்ஸ் போட்டுருவீங்க. அப்போ எக்ஸ் எக்ஸ்ன்னு கேன்சல் ஆயிரும். ஸோ ஐனால 20x இஸ் ஈக்குவல் டு 120. 0 0 கேன்சல் ஆகும். 6 8 12. ஸோ எக்ஸ் சிக்கல் என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 6 கிடைக்கும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? அந்த இரண்டு எண்களை காண்கள் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதில் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். ஸோ 4 × 6 இவ்வளோ கிடைக்கும்? 24. 5 × 6 இவ்வளோ கிடைக்கும்? 30 கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் சி தான் நம்ம கரெக்ட் ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 3 numbers are in the ratio 2:3:4 and their HCF is 12. The LCM of the numbers is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ 3 எண்களின் வீத முறையே 2:3:4 மற்றும் அவற்றின் மீப்போவா 12 அவற்றின் மீச்சிமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ 3 numbers are in the ratio 2:3:4 and their HCF is 12. அப்போ HCF வந்து 12 அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ இது நம்பரா எடுக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2x, 3x, 4x. ஸோ இதோட HCF எவ்வளவு? எக்ஸ். அப்படிதானே? அப்போ இந்த எக்ஸ் தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 12ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த நம்பர் கூட என்ன பண்ணிக்கோங்க? எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் கூட என்ன பண்ணிக்கோங்க? 12 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 2 × 12 24, 3 × 12 36, ஸோ 4 × 12 48. ஸோ இதுக்கு வந்து எல்சிஎம் எடு. ஸோ 12ஆல போட்டுடலாம். நம்ம தெரியும் 2 3 4 திரும்ப 2ஆல போடலாம். ஸோ 1 3 2 இதுக்கு மேலே போட முடியாது. ஸோ 12 2 24, 24 2 48, 48 × 3 என் 3 24, 4 மீது 2, 4 3 12 2 14. ஸோ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்? 144 கிடைக்கும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. The HCF and LCM of two numbers are 21 and 84 respectively. If the ratio of the two numbers is 1:4, then the larger of the two numbers. சரியா? ஸோ நம்மளோட நார்மல் கொஸ்டின் தான். HCF and LCM of two numbers வந்து 21 and 84 நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? If the ratio of the two numbers is 1:4 அப்படின்னா லார்ஜர் நம்பர் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ நம்ம அதே ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஸோ A × B is equal to LCM × HCF. கரெக்டா? ஸோ A × B வந்து நமக்கு என்ன இருக்கும்? X × 4x இருக்கும். கரெக்டா? is equal to 21 × 84. அப்போ இதை கேன்சல் பண்ணலாம். ஸோ 1 4 4, 2 4 8, 1 4 4. அப்போ x² is equal to 21 × 21 நமக்கு கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ வந்து என்னது? 21. எக்ஸோட வேல்யூ வந்து என்னது? 21. கொஸ்டின் கேட்டிருக்காங்க லார்ஜர் நம்பர் அவற்றுள் மிகப்பெரிய எண் வந்து என்னதான் கேட்காங்க. ஸோ லார்ஜர் நம்பர்னா 1:4 இருக்க இடத்துல இந்த 4 தான் லார்ஜர் நம்பர். அது நம்ம எப்படி எடுப்போம்? இந்த ரேஷியோ இருக்குது நம்பர் எடுத்தா எப்படி எடுத்தீங்க? 4x. சரியா? இதுல எக்ஸோட வேல்யூ வந்து என்னது? 21. ஸோ 21 × 4. ஸோ 1 4 4, 2 4 8. ஸோ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்? 84 கிடைக்கும். சரியா? ஸோ எல்சிஎம் HCF அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான டாபிக் தான். நம்ம பேசிக்ஸ்ல இருந்து கொஞ்சம் படித்தோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஈஸியாகவே கிளியர் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.